Praise Lord, brothers and sisters, கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளின் தேவ வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் தேவ வார்த்தை. தேவப்பிள்ளை, இந்த இன்றைய நாளில் தேவ வார்த்தை கொடுப்பதற்கு முன்பாக நான் ஒரு குட்டி ஸ்டோரி, எப்படின்னா ஒரு சின்ன சம்பவம், நடந்த சம்பவத்தை சொல்ல போறேன். நடந்த சம்பவம் உண்மையான சம்பவம், அது ஏதோ கதை நினைச்சிட்டாங்க, இது ஒண்ணு நிஜமா நடந்த காரியம். தேவப்பிள்ளை, ஒரு டூரிஸ்ட்னா நாட்டுல ஒவ்வொரு இடத்துல போகும்போது அடுத்த இடத்துல போல என்னென்ன முக்கியமான இடங்கள் இருக்குன்னு பார்க்க போவாங்கல்ல, அப்படிப்பட்டவங்க ஒரு பெரிய ஆற்றுல, ஆறுனா இங்க நம்ம கடல் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய ஆற்றுல ஒரு போட்டுல 80 பேர் சேர்ந்து போறாங்க. அப்படி 80 ஜனங்களும் அவங்களோட டிரைவரும், அதுல போட்ல உள்ள கேப்டனும் போறாங்க, டிரைவரும் போறாங்க. அப்படி போகும்போது அந்த ஆத்துல ஒரு பெரிய ஒரு சூறாவளி காற்று மாதிரி ஒண்ணு வீசுது. அப்படி அந்த போட்டு அப்படியே கமந்து அந்த சூறாவளி அடிக்கிறல அந்த இடத்துல மட்டும் அந்தக்குள்ளே மறைஞ்சு கீழே வந்துரு. 80 பேரும் ஐயோ எங்களை காப்பாத்துங்க, ஐயோ எங்களை காப்பாத்துங்க, யாருமே இல்லையா ஆண்டவரே எங்களை காப்பாத்துங்கிறாங்க. அப்பந்தான் அந்த கேப்டன் உடனே அங்க போன்ல அடிக்கிறாரு, எங்க இவங்கள காப்பாற்றக்கூடிய இருக்கிறாங்களே, இவன் தீயணைப்பு படை இருக்குது, இன்னும் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு காப்பாற்றக்கூடிய ஒவ்வொரு படைகள் இருக்கும். அதே மாதிரி இந்த தண்ணீருக்கு உள்ள அவங்க நீர் நிலையத்துல உள்ள அங்க பாதுகாக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அவங்களுக்கு போன் பண்ணோன்னே அது 80 பேரை காப்பாத்துறது 2 பேர் தான் வராங்க. அந்த 2 பேரும் அப்படி வந்துட்டு அந்த போட்டை இன்னொரு போட்ல அவங்க கயிறுகள் கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தையும் கூப்பிடு நம்ம பாக்குறது என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு கயிறை தூக்கி போடுறாங்க. 2 பேரும் போகும்போது கயிறு போடும்போது அந்த 2 பேரை காப்பாத்துவாங்க. அடுத்து 2 பேர் அடுத்து போடுவாங்க, 2 கயிறு 2 பேர் போடுவாங்க. இப்படி போட்டு ஒவ்வொருவரும் 1 2 3 4 5 பாக்குற ஒரு 10 20 பேர் வந்துட்டாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, எங்க போட்டுல நம்ம மட்டும் இல்ல, நாங்க 2 பேர் கயிறா போடும்போது 2 பேர் வராங்க. அதே போல நீங்க இப்ப 10 20 பேர் இருக்கீங்க, நீங்க இந்த 20 பேரும் ஆளுக்கு ஒரு கயிறு போடும்போது 40 பேர் வந்துருவாங்க. நாங்க 2 பேரா போய் எப்படி இதை காப்பாற்ற முடியும்னு சொன்ன போது அவங்க சொல்றாங்க, அந்த 20 பேரும் சொன்னாங்க, நாங்களே படாபாடாக நாங்க உயிரோடு இருப்போமான்னு தெரியாது, அவ்வளவு கஷ்டத்தை நிலையில தண்ணியில மருந்து இவ்வளவு நேரம் கழிச்சு நீங்க இப்பதான் வந்துருக்கீங்க, நாங்களே போய் உயிர் போகாத லெவல்ல எப்ப செத்து போன்னு தெரியாது, அந்த நிலையில எங்களை காப்பாத்தினீங்க, இனி நாங்க இதுக்குள்ள அவங்களை காப்பாத்த போய் எங்களுக்கு இதை சம்பவம் ஆயிட்டுன்னா. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனை நம்மளை ரட்சிக்கிறாருன்னா நம்மள என்ன செய்யறாரு, நம்ம மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிக்கணும். எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவதற்கு இருக்கிறாரு. நம்மளை ஆண்டவர் காப்பாற்றும் போது நம்மளும் மற்றவங்களை காப்பாற்றணும். அந்த ஒரு முக்கியமா புரிஞ்சுடுங்க, காப்பாற்றுதல் ரட்சிப்புங்கிறது எவ்வளவு காரியங்கள் இருக்கு, அது பின்னால நம்ம பார்ப்போம். ஆனா இந்த சம்பவத்துல நீங்க புரிஞ்சுக்கிறது என்னது, ரட்சிக்க விடுனா நம்ம அந்த பெரிய ஆபத்துல நாச மோசங்களை மாட்டும் போது நம்மளை காப்பாற்றுகிற யாரு, தேவன் வராரு. ஆனா நம்ம காப்பாற்றப்பட்ட பிறகு நம்ம மற்றவங்களையும் காப்பாற்றணும். அது ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் இந்த சம்பவத்தின் மூலியமாக என்ன பேசுகிறாரு பாப்போமா. எரேமியா 30வது அதிகாரம் 11வது வசனம். உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை ரட்சிப்பதற்காக, காப்பாற்றுவதற்காக உன்னோடு இருக்கிறேன், எப்படி நம்மோடு இருக்கிறேன்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இந்த உலகத்துல யாரையும் ரட்சிக்கவே காப்பாற்றவே முடியாது, ஆண்டவரால மட்டும்தான் முடியும். தேவ பிள்ளைகளே, பல நேரங்களில் யாருமே நம்மளை பார்க்கல, நம்ம எந்த பாவம் செய்தாலும் யாருமே பார்க்க மாட்டாங்கன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஏசப்பா வானம் என் சிங்காசனம் பூமி என் பாதப்படி சொன்ன தகப்பன், அவர் நமக்கு தாயின் தகப்பனுமா இருக்கிற தேவ பிள்ளைகளே, அவர் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு. நம்ம நினைக்கிறோம் அவங்க ஐயோ யாரும் இதெல்லாம் நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நம்ம எவிடன்ஸ் இல்லாம நிறைய பாவங்களை வாலிப பிராயத்திலும் சரி, பெரியவங்களும் சரி, வாலிபங்களும் சரி, எல்லாரும் செய்யறோம். அம்மா பாக்குறாயா போறாங்க, அப்பா பார்க்கவா போறாங்க. மொபைல் போன் நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம், தேவையில்லாதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா தேவையில்லாத அநேக காரியத்துக்கு நீ வாலிப பிள்ளைங்களை பெரியவங்க வர பண்றாங்க. கேட்டா நம்ம வயசாச்சு நம்மள யாரும் பார்க்க முடியாது, யார இவங்கெல்லாம் பார்ப்பாங்களா, இவங்கெல்லாம் இப்படிப்பட்டவங்களான்னு நினைக்க கூட முடியாத லெவல்ல மனுஷ மாதிரி இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தேவ பிள்ளையை யோசித்து பாருங்க, நாம் நடந்தாலும் படுத்திருந்தாலும் ஏசப்பா நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. நம்ம மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம எப்ப இருந்தாலும் ஐயோ மனசாட்சி கொடுத்தோம், ஐயோ இந்த இந்த சம்பவத்தை செஞ்சிட்டோமே, இந்த பாவத்தை செஞ்சிட்டோம்னு சொன்ன மனசு குத்த யாருக்கெல்லாம் குத்தப்படுதோ அவங்க எல்லாம் ஏசப்பா பிள்ளைங்க. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் குத்தவே இல்லை, எந்த தப்பு செய்ய, என் கண்ணு தப்பு செய்து, என் காது தப்பு செய்து, என் சரீரம் தப்பு செய்து, என் கை சரீரம் என் சிந்தனைகள் தாட்டி எல்லாமே பாவம் செய்துன்னு சொல்லி யாரெல்லாம் மனசுல என்ன இருமோ அவங்கெல்லாம் கண்டிப்பா ஏசப்பாவுக்கு
உண்மையான பிள்ளைகள், உண்மையான சந்ததிகள். தேவ பிள்ளைகளே, இது போல குற்ற உணர்வோடு இருக்கீங்களா? ஐயோ, இந்த பாவத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, இதை வெளியே சொன்னா ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும், அப்படி இப்படி நீங்க உங்க மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணியிருக்கீங்களா? நீங்க எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் பாருங்க, இளைய குமாரன் வேதத்துல பைபிள பாருங்க, தன்னுடைய ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைங்க, அதுல ஒரு பையன் தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் வாங்கிட்டு அப்பாட்ட சண்டை போட்டுட்டு விபச்சார பாவம், வேசித்தனம், மோசமான பாவத்துல மாட்டி அவன் என்ன செய்யறான்னா தன்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு எல்லாம் இழந்த பிறகு, உங்க சொத்தெல்லாம் அழிச்சிட்டேன், ஆனா உங்களை அப்பான்னு கூப்பிடக்கூடிய தகுதி கூட எனக்கு கிடையாது, ஆனா நான் ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி வாரான். அவன் திரும்பி வந்தோடனே என் பிள்ளைதான் வரன்னு உடனே கண்டுபிடிச்சிடாரு. இதே போல இந்த உலகத்துல யாரு நம்மளை கண்டுபிடிக்க முடியாட்டும். ஒருவேளை தாய் தகப்பன் கூட நம்ம உணர்வுல புரிய முடியாது. ஒரு புருஷன் ஒரு மனைவிக்கு உணர்வு புரிய முடியுமா? ஒரு மனைவி புருஷனுக்கு மனைவிக்கு உணர்வுல புரிய முடியும்? கண்டுபிடிக்க முடியாது. எப்ப எது வேணாலும் மனுஷன் ரூபம் மாறுவான், நிறம் மாறும், பச்சந்திகளை மாறி மாறுடைய சுபாவம் மனுஷிமார்கள் உண்டு. ஆனா நம்ம அதே போல இல்ல. நம்ம ஆண்டவர் எப்படின்னா, அந்த இளைய குமாரனை யோசிச்சு பாருங்க, எப்படி வந்தா இளைய குமாரன். ஹல்லேலூயா. அவன் அப்படி வாரம் தேவ பிள்ளைகளை தூரத்துல இருந்து வரும்போதே இந்த அப்பா பார்த்துட்டு இது ஏன் பிள்ளை தான் சொல்லிட்டு எல்லாரும் அசால்ட் நினைக்காங்க, ஒரு பிச்சைக்கார மாதிரி கிழிஞ்சு போன துணியோட வாரானேன்னு சொல்லி இவர் சந்தோஷப்பட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி, மகனே அவன் சொல்றான், அப்பா எல்லா சொத்தையும் அண்ணனுக்கும் எனக்கு பாதி தந்துட்டீங்க, நான் அழிச்சிட்டேன், இனி உங்களுக்கு பிள்ளைன்னு சொல்ல தகுதி கெட்டவனா மாறிட்டேன், அதனால உங்க ஒரு வேலைக்காரன் நினைச்சுடுங்கப்பா சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டோன்னு அவர் ஒண்ணுமே சொல்லல. ஆடு மாடு என்னெல்லாம் கறி போடணுமோ எல்லாம் போட்டு என் வேலைக்காரெல்லாம் வாங்க, என் பிள்ளை தொலைஞ்சு போனா செத்து போனான்னு நினைச்சிருவோம், ஆனா இப்ப உயிரோடு திரும்பி வந்துட்டான்னு சொல்லி சந்தோஷமா பிள்ளையை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு என்னெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இது போல உணர்வடை எப்படின்னா, அவ்வளோ பாவம் செய்துட்டு உணர்வடையாத ஜென்மங்கள்னு ஒரு கூட்டங்கள் உண்டு, அது வேற. ஆனா நம்ம உணர்வடைஞ்ச மனசாட்சியில ஐயோ மனசு பாதிக்குத, இளம் பிராயத்துல நான் இப்படி பண்ணிட்டேனே, இந்த வயசுல நான் பண்ணிட்டேன், இத்தனை வயசாயும் நான் இன்னும் திருந்தாம இருக்கிறேனே, நான் எதையெல்லாமோ நினைக்கிறேன், ஆனா என்னால முடியலையே, எங்கெல்லாமோ போறேன், என்னால மாற முடியலையே, சிந்தனையில இருந்து எல்லாமே அசுத்தமா இருக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அதே போல அந்த இளைய குமாரனை ஏசப்பா எப்படி ஏற்றுக்கொண்டார் பாருங்க. அதே போலதான் உங்களை ஏற்றுக்கொள்ள அவரு உங்களுக்காக இந்த நாட்கள்ல அவர் காத்திருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களை சொல்றார் பாருங்க, உன்னை ரட்சிப்பதற்காக நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் வேதத்துல. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல எந்த உறவுகளை நம்மளை அற்று போனாலும் ஆண்டவர் ரட்சிபுரமாக இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தாயும் தகப்பனுமா இருக்காரு. தாய்க்கு உணர்வும் தகப்பனுக்கு உணர்வும் வித்தியாசமா இருக்கும். அவங்க என் பிள்ளைகள் என்ன தப்பு செஞ்சாலும் எப்படி என் பிள்ளைகள் ஜீவனோடு இருக்குன்னு நினைப்பாங்களா இல்லையா? அந்த பிள்ளைய அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டாங்க, கொல்ல நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நமக்கு பிள்ளை, நம்ம ஜீன், நமக்கு பிளட், நம்ம உறவுன்னு சொல்றது அந்த கெத்தா நிப்பாங்க, வைராக்கியமா இருக்கு. இது என்னுடைய பிள்ளை, ரோட்ல போறதெல்லாம் என்னுடைய பிள்ளை இல்ல, இது என்னுடைய பிள்ளைங்கிறது என்ன மூலியமாக இந்த பிள்ளை வந்திருக்கு. தெய்வ பிள்ளைகளே, இப்பொழுதும் நம்மளை பாதுகாப்பதற்காக, ரட்சிப்பதற்காக, நம்முடைய எல்லா காரியங்களும் சரி செய்வதற்காக தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி சொன்ன தேவன், இந்த நாள்ல யாரெல்லாம் எந்த சூழ்நிலையில மலை போல துன்பம் வந்தாலும் பனி போல உருகிட செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில எப்பேற்பட்ட போராட்டங்கள் தாங்க, அவங்க சிந்தனைகளோ சரீரங்களிலோ கேடுபாடானதுல இத்தனை ஆண்டுகள் ஆயும் என்னால மாற முடியவில்லையே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே விடுதலை கொடுக்கிற கர்த்தர், ஆண்டவரே நேற்று இன்று மாறாத தகப்பனும் தாயுமானவர், இந்த உலக உறவுகள்கிட்ட யார்ட்டையும் தன்னுடைய உண்மையான சுபாவத்தை, உண்மையான காரியங்களை ஷேர் பண்ண முடியாம எத்தனையோ தவிச்சிட்டு இருக்காங்களோ, அவங்க எப்பேற்பட்ட வயசுல இருந்தாலும் அவங்க ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல முழங்கால் குத்தி இந்த நேரத்தை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்க்கைய ஆண்டவரே அவங்களை ரட்சிப்பீராக, பாதுகாப்பீராக, அவங்களை வழி நடத்துவீராக, உயர்த்துவீராக. ரச்சா ஆண்டவரே, இந்த நீட் எக்ஸாமுக்கு கூட ஆண்டவரே அந்த பதிலுக்காக அவங்க காத்திருக்கிற ஜனங்களை இப்ப எழுதியிருக்காங்க பிள்ளைங்க, அவங்களை வழி நடத்துங்க தகப்பனே. இனி என்னென்ன காரியங்கள்லாம் தெய்வ பிள்ளைகள் இந்த மனசுல நினைச்சிட்டு ஐயோ தேவ சமூகத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு ஒரு ஆறுதல் இல்லையே, கடன் பாரங்கள், நெருக்கடிகள், வேதனைகள், உயர்வு இல்லை, என்னை யாருமே மதிக்கல, நான் இவ்வளவு காலமா வேலை செய்யறேன், ஆனா வேலை செய்யறதுல என்னோட சின்ன போஸ்டிங் இருக்கிறவங்க மேல போறாங்க, ஆனா எனக்கு ஒரு உயர்வுலேயே இருக்கிறவாங்க, அவங்களையும் ஆண்டவர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவர் செய்த பாவங்களை திருப்பி திருப்பி செய்யாதபடி அவங்களை உதவி செய்யுங்கப்பா, காத்து வழி நடத்துவீராக. ராஜா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே சொன்ன தகப்பனே, ஒரு விசை
இறங்கி இந்த தேவ செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையிலையும் ஆண்டவரே இவர்களை காப்பாற்றி இவர்கள் குடும்பங்களை காப்பாற்றி எந்த நிலையில் இருந்தாலும் ஆற்றி தேற்றி பாதுகாத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரை எந்த நன்மையும் இவர்கள் குறைபடாதபடி இவங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. நீரே இவர்களை ஏற்று வழி நடத்துகிறாங்கப்பா. இதுவரை இயேசு மேயான தேவன் என்று அறியாத ஜனங்களா இருந்தாலும் வேதத்தை வாங்கி வாசிக்க உதவி செய்யுங்கப்பா. வாசிக்காதபடி மற்றவர்களை குறை பேசுகிற ஜனங்களை மனம் திரும்ப உதவி செய்யுங்க. அவங்க மன்னிப்பீராக தகப்பனே, உணர்வுடைய செய்வீராக ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு அத்தனை ஜனங்களை பாதுகாத்து விடுவித்து ஆசீர்வதிப்பீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.